என்னடா தம்பிகளா, 1008 டிகிரிகள் பள்ளிக்கூடத்துக்கு போறியா? ஏனென்று பள்ளிக்கூடம் விடுமுறையா? பள்ளிக்கூடமா? அதெல்லாம் எங்க ஊர்ல கிடையாதுங்க ஐயா. அப்படியானால் உங்க ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் அனைவரும் படிப்பீர்களா? ஓ, படிப்போங்க ஐயா. தூரம் நடப்பீர்கள். ரொம்ப தூரம் நடந்தீங்கள் என்று களைத்து போய்வீர்கள். அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால் தான் 1 மைல் தூரத்தில் ஆரம்பநிலை பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளியும் இருக்க வேண்டும். மாணவன் மயங்கி கீழே விழுந்தல். காலையில் சாப்பிட்டாயா? காலை சாப்பிடவில்லைங்க. ஏன்? சாப்பிட எதுவும் இல்லைங்க. முதலில் ஏதாவது சாப்பிட கொடுங்கள். சரிங்க ஐயா. இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள்? மழை காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு போக மாட்டார்கள் ஐயா. அப்படியானால் இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே. இந்த காற்றாற்றை காரணம் காட்டி இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேட்கலாமே. நான் ஏற்பாடு செய்கிறேன். சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் காமராசர். குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் காமராசர். படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் காமராசர். மாணவர்கள் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் காமராசர். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 மூடப்பட்ட தொடக்க பள்ளிகளை திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீர்திருத்த திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், பல கிளை நூலகங்கள் போன்றவற்றை தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர், கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனமாற பாராட்டப்பட்டவர் காமராசர். நன்றி.